அவங்க சொன்னாங்க, மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் அப்படின்னு. கண்ணன் எம்பெருமான் சொன்னான், மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன். அப்ப ஏதோ ஒரு சிறப்பு அதுல இருக்கு. மார்கழியில சிறப்பு இருக்கிறதுனாலதான் மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன். இந்த மார்கழியைத்தான் ரொம்ப அருமையா அவங்க சொன்னாங்க, அது பீடு உடைய மாதம், பீடை மாதம் அல்ல, பீடு உடைய மாதம், பெருமைக்குரிய மாதம். என்ன அப்படின்னு சொன்னா, மார்கழியில அப்படியான பீடு உடைய மாதம் என்று சொல்லுகிறீர்களே, அப்படியான நல்ல செயல்களை எல்லாம் நம்ம மார்கழியில செய்வது இல்லையே, ஏன்? அதான் கேள்வி. காது அணிவிக்கிற விழா, கல்யாண விழா, புதுமனை புகு விழா எதுவுமே செய்யறது இல்லை. அப்புறம் எப்படி அது பீடு உடைய மாதம்? அதனாலதான் அது பீடு மாதம்னு சொல்லி வச்சுட்டா ஓடுக்கணும். அது என்ன நோக்கம் என்று சொன்னா, இந்த மார்கழி மாதம் 11 மாதங்களாக நம்ம இறைவனை சிந்திக்க முடியல, திருக்கோயிலில் சென்று வழிபாடு செய்ய முடியல, நம்முடைய குடும்பம், மனைவி, மக்கள், கொடுக்கல் வாங்கல், பிச்சு புடுங்கல் எல்லாம் இப்படி இருக்கு. இந்த வாழ்க்கையில உன்னை எங்கேயா நான் நினைக்கிறது, அதுக்கெல்லாம் நேரம் இல்லை அப்படின்னு சொல்றவங்க கூட இந்த மார்கழி மாதத்தில் நினைந்தால் 11 மாதங்கள் இல்ல, ஓராண்டு முழுவதும் நினைந்து போற்றி வணங்கி வழிபட்ட பயனும் சிறப்பும் நமக்கு கிடைக்கும். அதனால அவங்க என்ன பண்ணாங்கன்னா, உலகியெல்லாம் நம்ம குடும்பத்தில் நடைபெறுகிற செயல்களை எல்லாம் இந்த மார்கழி மாசத்தில் ஒதுக்கி வைத்து விட்டு, இந்த ஒரு மாதமாவது முழுமையாக நம்முடைய மனதை இறைவனுடைய திருவருளோடு கலந்து அவன் திருவருளை பெறுவதற்கு நாம முயற்சி செய்வோம் என்பதற்காக அந்த மார்கழியில நம்முடைய குடும்பங்களை நற்செயல்கள் செய்யாமல் வைத்தார்களே தவிர, அது பீடை மாதம் என்பது அல்ல, பீடு உடைய மாதம். பீடை மாதம்னா நான் மார்கழியிலே மாதங்களில் மார்கழியா இருக்கிறேன்னு சொல்லுவாரா? சொல்ல மாட்டார். இதப்பா, இந்த மார்கழியில தான் ஆண்டாள் நாச்சியார் ரங்கமன்னார் திருமணம் நடந்த நாள். இதுதான் மார்கழி மாதம் தான் ஆண்டாள் நாச்சியார் திருமணம் நடந்தது. அதற்கு மேலே ஆயர்பாடியிலே அந்த இடையர்கள் எல்லாம் கண்ணனையே வழிபாடு செய்து கொண்டிருக்கிறார்கள். மழைக்கு கடவுளாக இருக்கிற அந்த இந்திரனா இருக்கிறானே, அவன் அவங்க நினைக்கவே இல்லை, மறந்துட்டாங்க எல்லாருமா சேர்ந்து. இப்போ அவனுக்கு கோபம் வந்தது. இந்த சின்ன பையன் அவரோட சேர்ந்து விளையாடிட்டு இருக்கிறான், சுட்டி பையன், அவனை தான் நினைச்சிட்டு இருக்கிறாங்க, நம்ம எல்லாம் நினைச்ச மறந்துட்டாங்களே, அவங்களுக்கு ஒரு பாடம் கற்பிக்கணும் அப்படின்னு சொல்லி கடுமையான மழை. இப்ப சென்னையில பெய்யுது, தூத்துக்குடியில பெய்யுது, ஒன்று இல்லைன்னு பண்ணிருச்சு இல்லையா, அது மாதிரி மிக கடுமையான மழை பொழிந்தது. அப்போ ஆயர்பாடியில இருக்கிற ஆயர்கள் எல்லாரும், குழந்தைகள் மட்டும் பெரியவங்க எல்லாம் ஆணும் பொண்ணு அத்தனை பேரும் படாத பாடுபட்டாங்க. அப்போது கண்ணன் எம்பெருமான் கோவர்த்தன மலையை தூக்கி குடையாக பிடித்து அத்தனை பேரையும் காப்பாற்றினான். இது நடந்தது மார்கழி மாதத்தில். நடந்தது மார்கழி மாதத்தில். தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து தேவாமிர்தம் பெற வேண்டி பார்க்கடலை கடைந்தார்கள். பார்க்கடலை கடைந்தார்கள். அப்படி கடைந்த போது அந்த பொருளை எல்லாம் அவங்கவுங்க நல்ல பொருளை எல்லாம் அவங்க எடுத்துக்கிட்டாங்க. ஆமா, காமதேனு வந்தது, கற்பக விருட்சம் வந்தது, ஆமா, திருமகள் வந்தார், நாராயணநாய பெருமாள் முதல்ல எடுத்துக்கிட்டாரு. ஆமா, கலைமகள் வந்தார், நான்மனாய பிரம்மா எடுத்துட்டாச்சு. அப்போ எல்லாரும் நல்லது நல்லது வர 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 எடுத்துட்டாங்க. இப்ப அவங்கள சோதிக்கிற மாதிரி ஆழகால விஷம் வந்தது. என்ன வந்தது? ஆமா, எடுக்க வேண்டியதான, ஓடி 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 போட்டி போட்டி எடுத்து இல்லை, இப்ப அதை எடுக்க வேண்டியதானே. அஞ்சு அலறி எல்லாருமா சேர்ந்து சிவபரம்பொருளிடத்திலே போய் முறையிட்டார்கள். சிவபரம்பொருளிடத்திலே முறையிட்டார்கள். பெருமானே, ஆளால நஞ்சு வந்து அத்தனை பேரையும் துன்புறுத்தி எங்களை உடம்பெல்லாம் வேகுது, வெந்து மடியது, நாங்கள் செத்து கொண்டிருக்கிறோம், எங்களை காப்பாற்றி அருள வேண்டும்
என்று அவரை முறையிட்ட போது அவர் போகலையா, தனக்கு அணுக்க தொண்டரா பக்கத்துல ஒருத்தர் இருந்தார். யார் அவர்? சுந்தரர். அணுக்க தொண்டரா, ஆமா, அவருக்கு அணுக்க தொண்டராக அவருக்கு சேவை செய்கிறவராக பக்கத்தில் இருந்த சுந்தரரை கூப்பிட்டு, சுந்தரா அது என்ன என்று பார்த்து வா அப்படின்னு அனுப்பிச்சாரு. பார்த்து வான்னு தான் சொன்னாரு. இவர் போய் கையிலேயே எடுத்துட்டு வந்துட்டாரு. கையிலேயே போய் எடுத்துட்டு வந்துட்டாரு. அதனாலதான் அவருக்கு ஆதார சுந்தரர்னு ஒரு பேர் இருப்பான். என்ன சுந்தரர்? ஆமா. உடனே அதை வாங்கி இவர் விழுங்கிறாராம். அவருக்கு என்னப்பா செய்ய? பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிற அம்மா, அது பெண்மை, அன்பு, பாசம். அப்போ அவங்களுக்கு மற்றதெல்லாம் தோணாது. ஐயோ இந்த கொடுமையான நஞ்சு உள்ளே போனா என்ன ஆவாரு எங்க ஆளு அப்படின்னு சொல்லி வேகமாப்ப எங்க பிடிச்சா, கழுத்தை பிடிச்சாலாம். அந்த தாய் கழுத்தை பிடிச்ச உடனே எங்க தங்கி போச்சு, கழுத்திலே தங்கி போச்சு. அதனாலதான் இங்க இந்த கழுத்துல அவருக்கு என்னவா இருக்கு? நீல நிறமா இருக்கு. அதனாலதான் அவருக்கு நீலகண்டன், திருநீலகண்டன் என்று அவருக்கு பேர் வந்தது என்று பார்க்கிறோம். இப்படி அத்தனை அற்புதமான நிகழ்வுகளும் நடந்தது இந்த மார்கழி மாதத்திலே என்பதனாலேதான் அவனை வழிபாடு பண்ணுவதற்கு அத்தனை பேருக்கும், பெண்கள் குறிப்பா அந்த மார்கழியை தேர்ந்தெடுத்தாங்க. அம்மா சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். அது மெய்ஞானம் மட்டுமல்ல, விஞ்ஞானம். ஓசோன், ஆமா, என்னவா? ஓசோன் படலம். அது ஒரு காற்று வாயு. இந்த மார்கழியில பூமிக்கு அருகில வந்துருவான். மற்ற நாள்லாம் ரொம்ப தொலைவில் இருக்கு. மார்கழியில பூமிக்கு அருகிலே வந்து அந்த ஓசோன் வாயுடைய அந்த காற்று நம்முடைய உடலில் படிந்தால் உடம்பும் நலமாகும், உள்ளமும் நலமாகும் என்பதனாலதான் மார்கழி மாதத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. நம்ம அது என்னைய பெரிய விஞ்ஞானம். நம்ம மெஞ்ஞானிகளுக்கு மேல யாரும் இல்லை. மெஞ்ஞானத்துக்கு பக்கத்துல விஞ்ஞானம் போய் நிக்கவே முடியாது. அந்த விஞ்ஞானம் ஒரு எல்லையில என்ன செய்யும்? நின்று போயிடும். வாரியார் சாமி சொல்லுவாரு, ஒரு எல்லையில போய் நின்று போயிடும். மெஞ்ஞானத்துக்கு முடிவே இல்லை. முதலும் முடிவும் இல்லாதவனியா, ஆதி அந்தமும் இல்லா அருப்பெரும் ஜோதி. அதனால போயிட்டே இருக்கும். அதனாலதான் அத அந்த மார்கழியில வந்து அது என்ன பண்ணுது? உடம்புல பட்டு உடம்பும் தூயதாகுது, உள்ளமும் தூய்மையாகுது என்பதனாலதான் மார்கழி மாதத்தை தேர்ந்தெடுத்தாங்க. அப்புறம் நோன்பு என்று சொல்லி வச்சாங்க. அந்த நோன்புக்கு என்ன பெயர் வைத்தார்கள்? பாவை நோன்பு அப்படின்னு பேர் வச்சாங்க. இந்த பாவை என்ற சொல்லுக்கு இரண்டு பொருள் உண்டு. ஒன்று பொம்மை, இன்னொன்று பெண். ஆமா, பொதியோ பூம்பாவாய் அப்படின்பாரு. அப்போ பாவையாகி அந்த பெண்கள் அப்படியே மார்கழி மாதம் அதிகால குளிர். இந்த குளிர் இருக்கு, நம்ம பெரியவங்க சொல்லி வச்சாங்க அந்த காலத்துல முன்னோர்கள். ரொம்ப கொடுமையானதுயா. பனிக்காலம், பனிக்கு ஆழம் நன்றுனாங்க. ஆழம்னா நெஞ்சுப்பா, பனிக்கு ஆழம் நன்று. பனிக்காலம் நன்று இல்ல, பனிக்கு ஆழம் நன்று. இந்த பனியை காட்டுல அந்த கொடுமையான அது நல்லது. அவ்வளவு கொடுமையா இருக்குமா? எது? இந்த பனி படாத பாடு நம்மளை படுத்திடும். அந்த காலம் விடிகாலை நேரத்தில் எழுந்து நின்று நீர்நிலைக்கு போய் குளிர்ந்த நீரில் நீராடி எழுந்திருக்கவே முடியல. இது என்ன உறக்கம்? வாய் தரவா அப்பா, நம்ம தூக்கமா தூக்கமா, இப்படி ஒரு தூக்கமா? எழுந்து சென்று நீர்நிலைகளில் நீராடி மணலால் பாவை செய்து அங்கே மலர்ந்திருக்கிற பூக்களை எல்லாம் எடுத்து தூவி அர்ச்சித்து அந்த வழிபாடு செய்கிற அந்த நோன்புக்குத்தான் பாவை நோன்பு என்று பெயர் வச்சாங்க. அதுல என்ன இவ்வளவு சிறப்பு என்றால், யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம். நான் அன்றைக்கே சொல்லியிருக்கேன், வள்ளல் பெருமான் சொன்னார்னா,
பாதி இரவில் எழுந்தருளி பாவியேனை எழுப்பி அருஜோதி அழுத்தி என் ஊடகத்தை சூழ்ந்து கலந்து திளங்குகின்றாய். நீதி நடம் செய் பேரின்ப நிதி யான் பெற்ற நெடும்பெற்ற ஓதி முடியாது, சொல்ல முடியாதுப்பா. நான் என்பதை பெற்றது அந்த இன்பத்தை அனுபவிச்சது யான் பெற்ற இன்பம் ஓதி முடியாது. என்போல் இவ்வுலகம் பெறுதல் வேண்டுவனேனார். என்ன போல இந்த உலகம் பெறணும். அப்போ யான் பெற்ற இன்பம் பெறுகை வையகம் என்பதனாலே ஏற்கனவே இந்த பாவை நோன்பை நோற்று நோற்று வயதிலே மூத்தவர்களாக இருக்கிறவங்க கன்னிப்பெண்களை அந்த துறையில ஈடுபடுத்தினார். ஏற்கனவே இந்த நோன்பு நோற்று அதனுடைய பயனை பெற்றவர்கள் அதனுடைய அருமை பெருமை தெரியாம தூங்கி கொண்டிருக்காங்கல்ல, அவங்களெல்லாம் போய் என்ன செய்யறாங்க, தட்டி 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 எழுப்புறாங்களாம். நமக்கு என்ன, யாரும் பயன்படுத்தாலும் பயன்படாட்டி நமக்கு என்ன, நம்ம காரியம் முடிஞ்சா போதும் என்று இருக்கலையா. அதனால என்ன பண்ணாங்க, காலை நேரத்தில் எழுந்து மற்ற பெண்களை எல்லாம் தட்டி தட்டி எழுப்பி அவர்களையும் சேர்த்து கொண்டு கூடி இருந்து குளிர்ந்தேலோர் என்பவாய். எப்படிப்பா கூடி இருந்து குளிரணும், தனித்து இருந்தா அந்த சிறப்ப நம்ம போற கூடி இருந்து குளிர்ந்தேலோர் என்பவாய் என்று அந்த பாவை நோன்பை அருமையா பண்ணாங்க. இதுல நாம அறிந்திருக்கிற பாவைகள் நாம இரண்டு, ஒன்று திருவம்பாவை, இன்னொன்று திருப்பாவை. திருவம்பாவை மணிவாசக பெருமான் அருளியது, திருப்பாவை ஆண்டாள் நாச்சியா அருளியது. இடையில ஒண்ணு சொல்லிடுறேன்னு, ஆமா கண்ணதாசன் தைப்பாவை என்னவா பண்ணாரு, தைப்பாவை. அருமையா சொன்னாருப்பா. என்ன சொன்னாரு, மாசிக்கு தாயாக, மாசிக்கு தாயாக, மார்கழிக்கு பெண்ணாக, மார்கழி தை மாசி தானே, மாசிக்கு தாயாக மார்கழிக்கு பெண்ணாக வந்தவளே தைப்பாவாய் அப்படின்னு வாழலாம். மாசிக்கு தாயாக மார்கழிக்கு பெண்ணாக வந்தவளை தைப்பாவாய் என்று அற்புதமான பாவி பாடல் தைப்பாவை பாடி வச்சிருக்கிறார் அந்த மனுஷன். ஆமா, ஆக இந்த இருவரும் பாடுறாங்க. மாணிக்கவாசகர் திருவண்ணாமலையை தங்கியிருந்தார். எங்கே, திரு அண்ணாமலையர். விடிகால நேரத்துல பெண்கள் எல்லாம் எழுந்து வீதியிலே பாடி ஒவ்வொரு வீடாக சென்று தூங்கி இருக்கிறவர்கள் தட்டி எழுப்பி சேர்ந்த நீர்நிலையை கொண்டு சென்று அவர்கள் பாவை நோன்பு நோற்று பாடுகிற இந்த காட்சி பார்த்த பிறகு அவர் பாடத் தொடங்கினார். அவர் அந்த காட்சியை பார்த்த பிறகுதான் பாடத் தொடங்கினார். தாங்க சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, அவர் தன்னை ஒரு தலைவியாக வைத்து, தன்னை ஒரு பெண்ணாக வைத்து, அவனை தலைவனாக வைத்து நாயகி நாயக பாவத்திலே பாடினார். நாயகி பாவம். ஆண்டாள் ஆட்சியர் அப்படி இல்லை, இயல்பாகவே பெண்ணு, அது இயல்பா வரும். இதை என்ன சொன்னாங்க தெரியுமா, ஆண்டாள் நாச்சியார் பாசுரமும் அந்த நோன்பும் பள்ளமடை. என்னப்பா, தண்ணி பள்ளத்தை நோக்கி வேக வேகமா போகும், அது நிக்குமா, அது வாட போயிடும். அவர் மாணிக்கவாசகர் திருவெம்பாவை மேட்டு மடையா, மேட்டுல ஏறுமா, தண்ணி ஏறாதுல்ல, பள்ளத்துல இயல்பா ஓடும் இல்லையா. அவரு தன்னை பெண்ணாக வைத்து பாடினாலும் இயல்பாகவே பெண்ணாக இருக்கிற ஆண்டாள் நாச்சியாருடைய அருமை பெருமைங்கிறது தனி, அது வேற. இதுல யாரு முந்தினவங்க பிந்தினவங்கன்னு இன்னைக்கு வரைக்கும் யாருக்கும் சொல்ல முடியலப்பா, கால ஆராய்ச்சியில சொல்ல முடியல. இப்ப என்ன பாருங்க, இந்த அம்மா எப்படி தொடங்குறா முதல் பாட்டை சொல்லுங்க. மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால். மார்கழி மாணிக்கவாசகரான் அந்த அம்மா எப்படிப்பா, அவர் இப்படி ஆதியும் அந்தமும் இல்ல ஆண்டாள் ஆட்சியாரா. நம்ம ஆட்கள் எப்படிதான் சிந்திச்சிருக்காங்க பார்ப்பா. யாரு முந்தினவங்க யாரு பெருந்தவங்க தெரியாது.
அந்த நோக்கத்துலதான் அவங்க பாடுனாங்கன்னு நம்ம உறுதியா சொல்ல முடியாது. பின்னால வந்த நம்முடைய சான்றோர்கள் அப்படிதான் செஞ்சிருக்காங்க. ஆதியும் அந்தமும் எல்லாம் அரும்பெரும் ஜோதி என்று பாடுகிற போது ஆண்டாள் நாச்சியாரின் நினைவில் வைத்து ஆவணாவள தொடங்கியிருக்கிறார். அந்த அம்மா பார்வை திங்கள் மதி நிறைந்த நன்னாள் என்கிற ஒரு மாணிக்க வாசகர் முன் வைத்து பேசியிருக்கிறார். கேட்க கேட்க இனிக்குதாப்பா, நினைக்க நினைக்க இனிக்குதா, நினைக்க இனிக்குது. ஜனவரி 31 எப்பப்பா, ஜனவரி 31 நினைக்க இனிக்குது பாப்போம் தேனியில. ஆமா, அப்போ இப்படி பாடுகிற அந்த பாடல்ல பாவை நோன்புல அம்மா அப்பதான் ஆண்டாள் என்ன சொன்ன, என்ன செய்ய மாட்டோம், நாங்க என்ன செய்ய மாட்டோம், என்ன செய்யக்கூடாது, நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலை நீராடி மையிட்டு எழுதோம் மலருக்கு நாம் முடியும் செய்யாதன செய்யும் தீக்குறளை சென்று ஓதம். இதுலயே முடிச்சிடலாம். எப்படி என்ன சொல்றா, மையிட்டு நாம் எழுதோம், அதாவது அழகுபடுத்திக்க வேணாம்னு சொல்றார். இப்ப நம்ம கோயிலுக்கு போற போதுதான் பட்டு சேலை பீரோல வந்து அன்னைக்கு தான் எடுக்கிற. வீட்டுல எவ்வளவு நல்ல நட்டு இருக்கோ போட்டுக்கிறோம், இல்ல பக்கத்து வீட்டுல அடுத்த வீட்டுல வாங்கியாவது போட்டுக்கிறோம். மையிட்டு எழுதுவோம் மலரிட்டு நாம் முடியும் செய்யாதன செய்யும் தீக்குறளை சென்றோதும். இது ரொம்ப முக்கியம். புரணி பேசுறதுப்பா, கோல் சொல்றதுப்பா, அது நமக்கே உரியது இல்லை. பிச்சுக்கல தலைய, நீ யாரும் நமக்கு சிக்கலையே அவனை பத்தி சொல்லணுமே, யாரும் நமக்கு இன்னைக்கு சிக்கலையே அவனை பத்தி சொல்லணுமே. தீக்குறள் சென்று ஓதோம். ஒரு நாளும் அடுத்தவங்களை பற்றி குறைஞ்சு பேச மாட்டோம், புறஞ்சொல்ல மாட்டோம். பொய் சொல்லக்கூடாது பாப்பா, புறஞ்சொல்லல் ஆகாது பாப்பா. பாரதி பார்ப்பா, சின்ன குழந்தைக்கு சொல்றான், பொய் சொல்லல் ஆகாது பாப்பா, புறஞ்சொல்லல் ஆகாது பாப்பா. பாப்பாவுக்கே சொல்லி வச்சிருக்கேன், தாத்தா எல்லாம் செய்யறது இல்லை. பாப்பாவுக்கே சொல்லி அதுக்கு மேல சொல்றான், மையிட்டு எழுதும் மலரிட்டு நாம் முடியும் செய்யாதன செய்யும் தீக்குறளை சென்றோதும் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி. அது ரொம்ப முக்கியம். ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும், ஆந்தனையும் முடிந்தவரை முடிந்த அளவு நிறைய வச்சிருக்கீங்களா, அள்ளி கொடுங்க, கிள்ளி கொடுக்காதீங்க. சாதாரணமா இருக்கிறவங்க அள்ளி கொடுக்குறாங்க, நிறைய வச்சிருக்கிறவங்க கிள்ளி கொடுக்குறாங்க. அப்படியெல்லாம் பண்ணாதீங்க. ஆந்தனையும், உங்களுக்கு எவ்வளவுலாம் முடியுமோ, என்ன தேவை ஆந்தனையும் கொடுங்க. ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் என்ன செய்யணும். பாருங்கப்பா, இந்த ஐயம் பிச்சை ரெண்டு சொல் இருக்கு, ரெண்டும் கொடுக்கறது தான், ரெண்டும் கொடுக்கறது தான். ரெண்டுக்கு என்ன வேறுபாடு, வித்தியாசம் என்ன? ஐயம் என்பது ஞானிகள், சான்றோர்கள், முனிவர்கள், ரிஷிகள் என்று இருக்கிறவர்கள் இடத்திற்கு சென்று தேடி கொடுப்பது ஐயம். சென்று தேடி நாம போய் கொடுக்கணும். அந்த ஞானி அங்க இருக்காருங்க, அந்த ரிஷி இருக்காரு, அந்த சான்றோர் இருக்காரு, அவருக்கு நாம ஏதாவது கொடுத்து அவருடைய ஆசையை நாம பெற வேண்டும், வெறுங்கையோட போகக்கூடாது அப்படின்னு சொல்றது ஐயம். பெரியவங்களுக்கு, ஞானிகளுக்கு, சான்றோர்கள். பிச்சை, நம்மை நாடி வந்து நம்ம வீட்டுக்கு முன்னால் பிச்சாந்தேகி தாயே பிச்சை அப்படித்தானே கேட்கிறாங்க. தாயே ஐயமெடு அது சொல்லல, தாயே பிச்சாந்தேகின்னு வந்து கேட்கிறாங்க. அப்போ ஐயம் என்பது தேடி சென்று கொடுப்பது, பிச்சை என்பது தேடி வந்து கேட்பவர்களுக்கு கொடுப்பது. ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும். அதனாலதான் ஐயமிட்டு எப்படிப்பா கொடு கொடு, ஐயமிட்டு என்னமா அப்பா, நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டோம்ப்பா. ஆத்தி சூடி கொன்றை வேந்தன்
அதெல்லாம் நல்ல நீதிகளை நம்முடைய சின்ன குழந்தையுடைய மனதிலேயே அதை ஏற்றி வைக்கணுங்கிறதுக்காக நம்ம பெரியவங்க வச்சாங்க. அதெல்லாம் போன போக்கு தெரியல, என்னென்னவோ படிக்குது, என்னென்னவோ சொல்லுவோம், நமக்கே புரியல. சரி, ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி உய்யுமாறு எண்ணி உகந்தேலோர் எம்பாவாய், உய்யுமாறு எண்ணி உகந்தேலோர் எம்பாவாய் என்று அற்புதமா பாண்டார். ரெண்டு பேரும் மழைப்பாட்டு பாடியிருக்காங்கப்பா, அதை சொல்லிட்டு முடிச்சிடலாம். என்னப்பா? ஆமா, ரெண்டு பேரும் மழைப்பாட்டு. ஆமா, ஆண்டாள் நாச்சியார் சொல்றார். இதுல பாத்தீங்கன்னா அறிவியல் அற்புதமா அமைஞ்சிருக்கு. ஆழி மழை கண்ணா ஒன்றும் நீ கை கரவேல், எதையும் நீ மறைக்காத, ஆழியுள் புக்கு முகந்து கொடு, ஆத்து ஏறி மேல வந்து ஊழி முதனன் உருவம் போல் மெய் கருத்து, கண்ணன் கருவா இருந்தானா அற்புதமா, கருப்புதாப்பா சிறப்பு அழை. ஆமா, திரைப்பட பாடம் ரொம்ப அற்புதமா. இலக்கியத்துல கருப்பையும் நீளத்தையும் ஒன்றாக கருதுவார்கள். இலக்கியத்துல கருப்பும் நீளமும் ஒன்றாக பேசப்படும். ஒரு முறை விவேகானந்தர் சென்னைக்கு வந்தார். ஒரு கல்லூரியில மாணவர் விடுதிக்கு போனார், ஹாஸ்டல். அந்த மாணவரோட போய் கேள்வி கேட்டு பால் பற்றி இப்படி வந்துட்டே இருந்தாரு. இன்னொரு இடத்துக்கு வந்தாரு. அங்கே அந்த மாணவர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். என்ன கேள்வி அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்ணனுக்கு கருநிறம் ஏன்? கேள்வி, கண்ணனுக்கு கருநிறம் ஏன் அப்படின்னு. ஒரு இளைஞர் சொன்னார், வானமும் நீளம், கடலும் நீளம், அதுவும் எல்லையில்லாதது, இதுவும் ஆழம் அகலம் காண முடியாதது. இப்ப எல்லையில்லாத பொருள் நீல நிறம். இந்த பரம்பொருளுக்கு முடிவும் இல்லை, முதலும் இல்லை, நிறைவும் இல்லை, எல்லாம் மேலே இருப்பதனாலே நம்முடைய பெரியவர்கள் கண்ணனுக்கு என்ன வச்சாங்களா? கருநிறம். அப்படி சொன்னவர் யார் தெரியுங்களா? சொன்னவர் யாருப்பா? ராஜாஜி. அப்படி யார் சொன்னவர்? ராஜாஜி சொன்னாராம். விவேகானந்தர் அந்த விடுதியில குறிப்பேட்டில் எழுதி வச்சார், இங்கே இந்தியாவின் மூளை வளர்கிறது. எப்படிப்பா? இந்தியாவின் மூளை வளர்கிறது. பொதுவாப்பா என்ன நமக்குள்ள வருத்தம் அப்படின்னு சொன்னா, ஒருவரை அடையாளம் கண்டு அவரை போற்றி பாராட்டுகிறது என்பது ரொம்ப குறைஞ்சு போச்சு. அடையாளம் கண்டு போற்றி பாராட்டுவது என்பது இப்பெல்லாம் ரொம்ப நமக்கு குறைஞ்சு போச்சு. அப்படிப்பட்ட நிலையில அந்த கண்ணன் கருந்தெய்வம் தான். மழைப்பாட்டு பாடினாங்களா? அவர் ஆழிமலை கண்ணா ஒன்றும் நீ கை கரவேல், ஆழியில் புக்கு முகந்து கொடு, ஆத்து ஏறி ஊழி முதல்வன் ஒருவன் போல் நெய் கருத்து, பாழியம் தோளுடை பத்மநாபன் கையில், ஆழி போல் மின்னி. ஆழி என்னப்பா? சக்கரம். சங்கு சக்கரதாரிதான் அவரு. ஆழி போல் மின்னி, மின்னல் அடிக்கணுமா? மின்னல் பெய்தான் மழைக்கு. வலம்புரி போல் நின்று அதிர்ந்து, வலம்புரி சங்கு ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்று அதிர்ந்து என்ன செய்யணுமா? சாருங்கம் உதைத்த சர மழை போல். எது உழைத்த? சாருங்கம். சாருங்கம் என்ற வில்லு. அதுல இருந்து இடையில்லாத அம்பு. சாருங்கம் உகைத்த சரமழைனார். என்ன மழை அது? அப்படியே போல. அது போல இடையில்லாம மழை பொழியணுமா? சாருங்கம் உகைத்த சரமழை போல் வாழ. எதுக்குப்பா? சாக இல்ல. சாருங்கம் உகைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்துடான். சில நேரத்துல என்ன பண்ணிருது? வேற மாதிரி பெய்து போயிடுச்சுலப்பா. எத்தனையோ பேர் போயிடுறாங்க, தண்ணியில போயிடுறாங்க. அதுல போய் அப்படியெல்லாம் பெய்யாத, வாழ உலகினில் பெய்தடாய் மழை.
அவர் அந்த அம்மா மாணிக்கவாசகர் சொல்றாரு. அதே அப்படி பாருங்க, முன்னி கடலை சுருக்கி எழுந்து உடையால் என்ன திகழ்ந்து என் பிராட்டி திருவடி மேல் பொன்னம் சிலம்பில் சிலம்பி பொன்னம் சிலம்பில் சிலம்பி திருப்புருவம் என்ன சிலைகுடி வானவில் வரணுமா. எம்பெறான் முன்னே அவள் நமக்கு முன் சிறக்கும் என் அருளே. அந்த தாய் எப்படி நமக்கெல்லாம் இனிய அருளை சொல்லு வழங்குகிறாரோ, வாரி வாரி வழங்குகிறாரோ, அதுபோல பொன்னம் சிலம்பில் சிலம்பி திருப்புருவம் என்ன சிலை குழவி நந்தம் ஆளுடைய எட்டுடைய மென்னி பொழுது எம்பிராட்டி. அதுக்கு மேல அவள் நமக்கு முன்னே அவள் நமக்கு சுரக்கும் முன் சுரக்கும் இன்னருளே என்ன பொய்யாய் மழை என்பான் மழைப்பாட்டு. இப்படி அந்த திருப்பாவை திருவம்பாவை இரண்டையும் நாம ஒப்பிட்டு பார்த்தா பல ஒப்புமை ஒற்றுமை எல்லாம் நிறைய இருக்கு. தாராளமா நம்ம சொல்லிட்டே இருக்கலாம்.